Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharath and நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா Duke 390 இருக்கு. And இந்த வண்டியோட பக்காவான டீடைல் ரைட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன். And அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க, செக் பண்ணி பாருங்க. And இன்னைக்கு இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சோ இந்த வண்டியோட பவர் எப்படி இருக்கு, இதோட பிரேக்கிங் எந்த மாதிரி இருக்கு, சோ மைலேஜ் எவ்வளவு கொடுக்குது and எப்படி மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட்டா எடுக்கலாம்னு இருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனரை கூப்பிடுறோம். சோ ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்க பேர் ப்ரோ? ஹாய் ப்ரோ, என் பேர் அஜய். அஜய். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நியர்லி எவ்வளோ ப்ரோ 900 கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்களா? இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட கிடையாது, 900 கிலோமீட்டர் ஓட்டி இருக்காரு. ஹைவேலேருந்து எல்லா பக்கமும் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் டாப் ஸ்பீட் இருந்து அவசியம் எல்லாமே செக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர்கிட்ட கிளியர் அண்ட் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ ப்ரோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கேள்வி இந்த 390 கேட்க வேண்டியது இதோட பவர் ப்ரோ. இதோட பவர் ஹேண்டில் பண்ண முடியுதா அவங்களால? பிகினர்ஸ்க்கு நான் வந்து சொல்ல மாட்டேன், இது எடுங்க நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஓகே. பட் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்து பொறுமையாக ஓட்டி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ரஷ் பண்ணி ஓட்டுவேன். ஓகே. எனக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நான் தாராளமாக கொடுப்பேன். ஏன்னா இதோட பவர் நான் ஆல்ரெடி நான் ஓட்டி பார்த்துருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ வந்து இது நான் வாங்கினதுக்காகவே இது ஒரு பவருக்காக தான் வாங்கினேன். ஸோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தாராளமாக வாங்க. நீ எவ்வளோ ப்ரோ இந்த வண்டி ஸ்பீடு போயிருக்கீங்க? வண்டி எடுத்து 5 days தான் ஆச்சு. நான் ரொம்ப ஒன்றும் ப்ரெஷர் கொடுக்கல, ஒரு 130 வரைக்கும் போயிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணிடுவோம். ஒரு 130 வரைக்கும் போயிருக்கீங்களா? அப்போ அந்த 130ல ஸ்டெபிலிட்டி ஓகேவா இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து இப்போ வர டியூக் 390 வந்து மெட்ஜில் டயர்ஸ் கொடுக்குறாங்க ப்ரோ. ஆக்சுவலாக லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஆர்எஃப்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லைஃப் தான் தருமே தவிர அது வந்து ரோட் கிரிப் பெட் கிரிப் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ வர மெட்ஜில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் கிரிப்பும் சரி கார்னரிங் கிரிப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டி வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது. டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாபிள் கூட இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அப்போ அந்த ஒரு 130ங்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கு. 130 நீங்க போறேன்னே உங்களால ஃபைன் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க ஸ்பீடோமீட்டரை பார்த்தா மட்டும்தான் உங்களால 130 போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நார்மலா நம்ம ஸ்கூட்டில 60-70 அசால்ட்டா போற மாதிரி இது 130 அசால்ட்டா போகும். இந்த வண்டியோட சிட்டில எப்படி ப்ரோ பவர் கண்ட்ரோல் பண்ண முடியுதா உங்களுக்கு? சிட்டில வந்து உங்களால 4 கியருக்கு மேல போட முடியாது. கண்டிப்பா 4 கியர் மேல போட முடியாது. ஷார்ட் கியர் ரேஷியோ 4 கியர்ஸ்க்கு மேல இதை போடவே முடியாது. ஸோ சிட்டில ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். பட் என்னன்னா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கோ, நான் சும்மா ரெட் லைன் பண்ணி ரெப் பண்ணி ஓட்டுவேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆக்சிடென்ட்டில் தான் முடியும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கிங்க. தென் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஹீட் கண்டிப்பாக தெரியும். சிட்டியில் ஹீட்டிங் ஆனால் பேரிங் பண்ணிக்கலாம். உங்களால் BS4 அளவுக்கு ஹீட் இருக்குமான்னு கேட்டால் 90% இருக்காது. அது இந்த டைம் வந்து KTM வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த டைம் பென் பைப் வந்து அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டே சுத்தமாக தெரியல. என்ன கேட்டால் எப்பயாச்சும் லாங்காக ரொம்ப தூரம் போகும்போது தான் ஹீட் தெரியும். ஸோ ஹீட்டிங்கிறது இல்லை, சிட்டியில் நல்லா ட்ரைவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 ப்ரோ. ரேடியேட்டர் ப்ரோ அடிக்கடி ஆன் ஆகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லை நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஓட்டிங்கன்னா ரேடியேட்டர் ஆன் ஆயிரும். ரேடியேட்டர் ஆன் ஆன ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே அதோட வேலையை அது முடிச்சிடும், ஆஃப் ஆகிடும், கூல் பண்ணி விட்டுரும். அதோட வேலையை அது கரெக்டாக பார்க்கும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி ப்ரோ மெயின்டெனன்ஸ்? செயின் லூப் எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் அடிக்கும்? செயின் லூப் பார்த்தீங்கன்னா நான் வந்து 300லேயே பண்ணிடுவேன். ஓகே ஓகே. ஆனால் அட்வைசபிள் வந்து அட்லீஸ்ட் 500 to 600 பண்ணிடுங்க. ஏன்னா அந்த வண்டிக்கு வந்து முக்கியமாக மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களை கரெக்டாக கூட்டு போகும். இல்லைன்னா அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். மைலேஜ் ப்ரோ எவ்வளோ ப்ரோ கொடுக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிட்டியில் வந்து ஒரு 24-3 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா நம்ம கியர் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஹைவேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 6th கியரில் தான் க்ரூசிங் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 30 கொடுத்துரும், கண்டிப்பாக 30 கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கியர் ரேஷியோ கரெக்டுங்களா? டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் சிட்டிக்குள்ளார வந்து எவ்வளோ ப்ரோ கியர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? சிட்டிக்குள்ளார ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் நான் 2nd கியர்லேயே போயிடுவோம் ப்ரோ. ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சுன்னா 3rd கியர் 4th கியர் அப்படி போவேன். ஆனால் நீங்கள் சும்மா 3rd கியர் 4th கியர் போட்டு 2nd கியர் ஒன்று வந்து மறுபடியும் 3rd கியர் 4th கியர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயே மைலேஜ் போயிடும், ட்ராப் ஆகும். மேக்ஸிமம் ரொம்ப டிராஃபிக் இந்த இப்போ கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டியெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக் டு நெக் டிராஃபிக் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் 2nd கியர் 3rd கியரே போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் தான் நீங்கள் 4th கியரே போட முடியும்.
ஆனால் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 4th கியர்ஸ் தான் ப்ரோ. சிட்டி கியர் 5-6 வந்து உங்களுக்கு ரோடு ஓரளவுக்கு எம்டி இல்லைனா ஹைவே தான் ப்ரோ உங்களுக்கு 5 and 6th கியர் வந்து எப்பவுமே க்ரூசிங் கியர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹைவே தான் பெஸ்ட்டு. இந்த வண்டியோட சீட் கம்ஃபர்ட் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகேவா? சீட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் அப்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் சீட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியா? குஷனிங் இருக்கு, பட் நீங்கள் ரொம்ப லாங் போகிற அளவுக்குலாம் குஷனிங் கிடையாது. பட் பெயின் கண்டிப்பாக வரும். ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் லாங் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ரைடிங் பொசிஷன் தான் அப்ரேட் பொசிஷன். ஸோ நமக்கு எந்த பேக் பெயினோ நெக் பெயின் எதுவுமே வராது. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். க்ரூசிங் ஸ்பீடு ப்ரோ எவ்வளோ ப்ரோ நீ மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? நான் வந்து நேற்று தான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். ஓகே. போனதும் சரி வந்ததும் சரி நான் ரெஸ்ட் எடுக்கல. ஓகே. ஸோ எனக்கு எந்த பெயினும் வரல, நான் ரெஸ்ட் எடுக்கல. நான் ஸ்பீடு வந்து ஒரு 110 அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணேன். 110ல க்ரூஸ் பண்ணேன். 110ல க்ரூஸ் ஆச்சு. இது குயிக் ஷிஃப்டர் ப்ரோ. நீங்க above 6000 rpm அப்புறம் ஆன் ஆகுங்கற டவுன் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கா இல்ல அது ஏதாவது நமக்கு? அப் ஷிஃப்ட் மட்டும் நம்ம 6000 rpm கிராஸ் பண்ணும்போது கியர் அப் பண்ணா வந்து உங்களுக்கு வண்டி வந்து எந்த சவுண்டோ இல்ல அந்த புஷ்ஷோ இருக்காது. ஓகே ப்ரோ. அதுக்கு அந்த rpm கீழ நீங்க வந்து அப் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா லைட்டா அந்த புல் இருக்கும். அன்கம்ஃபர்டபுளான இருக்கும். ஆனா நீங்க ஃபுல்லா வண்டியை டாப் ஸ்பீட் செக் பண்ணும்போது நீங்க 6000 rpm மேல போயிட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா கியர் ஷிஃப்ட் ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் கியர் டவுன் பண்ணும் போதும் நீங்கள் டவுன் ஆனதும் தெரியாது. அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆர்பிஎம் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் அப்ஷீட் பண்ணும்போது மட்டும் 6000 ஆர்பிஎம்க்கு மேலே போயிடலாம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ப்ரோ ஓகேவா? பிட்டோல்ஸ்லாம் விட்டேட்டும் போது சஸ்பென்ஷன் போது இது வந்து லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. பட் வந்து ஹார்டாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வண்டி ஹார்டாக தான் இருக்கணும். இது அட்வென்ச்சர் வண்டி இல்லை. ஏன்னா அதையும் நம்ம நோட் பண்ணணும். இது வந்து ஒரு ட்ராக் அண்ட் பவர் ஃபோக்கஸ்டு வெஹிக்கல். சஸ்பென்ஷன் லைட்டாக ஸ்டிஃபாக தான் இருக்குது. வண்டியோட உங்களுக்கு அட்வான்டேஜ்னா எது ப்ரோ தோணுது? இந்த வண்டியோட மெயின் அட்வான்டேஜ்னா இதோட ஹெட்லைட் நான் மெயினாக சொல்லுவேன். ஓகே. இது ஹெட்லைட் வந்து நான் லோ பீமில் தான் ஓட்டுவேன். எனக்கு அதுவே அவ்வளோ ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். நம்ம வந்து ஹை பீம்னு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து நைட் டைமில் வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணுறோன்னா ஹை பீம் போட்டு ஓட்டிக்கலாம். எனக்கெல்லாம் இந்த லோ பீம் ஹைட்டே ரொம்ப ஒரு விசிபிலிட்டியாக இருக்குது. எனக்கு அது ஒரு மெயின் அட்வான்டேஜாக புரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே. இந்த செக்மெண்ட்ல RR310க்கு மட்டும்தான் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்து வந்து டியூக் 390 மட்டும்தான் கொடுக்குறாங்க. எனக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. எல்லாமே இதிலே தெரியுது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இதோட டயர் வந்து நான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக சொல்லுவேன். ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலி நான் எம்ஆர்எஃப் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எம்ஆர்எஃப் தான் கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ திருப்பி இதே கொடுக்க ஆரம்பிச்சு. அதாவது லாக்டவுன் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் கட்டிங்காக பண்ணணுக்காகவே எம்ஆர்எஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 120 130 அந்த மாதிரி போனாலும் வண்டி நல்லா வாபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எடுக்கும்போது எம்ஆர்எஃப் இது கொடுத்துட போகிறாங்களோ அப்படின்னு. ஸோ ஆனால் KTM அது வந்து இந்த டிப்பெல்லாம் மெட்ஜில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட் கிரிப் கார்னரிங் பண்ணும்போதுலாம் ஒரு லைனில் உங்களுக்கு கார்னரிங் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைனில் வச்சிங்கன்னா அந்த லைன்லேயே போயிடும். எவ்வளோ 120ல் கார்னரிங் பண்ணாலும் அதே லைனில் மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த டயருக்கு கொடுத்துருவாங்க. சரி, இது கொஞ்சம் மாற்றிருக்கலாம், இது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் டியூக் 390க்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், தட்டாது. ஆனால் நம்ம இந்தியன் வேரியண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம சோலோவாக போனோம்னா 18% எங்கேயுமே தட்டாது. ஏதாவது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் வேணால் தட்டுமே தவிர அவ்வளோக்கா தட்டாது. பட் நீங்கள் பில்லியனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கருக்கும் உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். உங்களுக்கு கீழே அடி வாங்குதா? எல்லா பக்கம் அடி வாங்குது. ப்ரோ இப்போ சில பேர் என்னங்கிறாங்க அடி வாங்குது பட் இன்ஜின் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஹீட் ஆகி அடியில் தட்டுச்சுன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிரும். அடியில் தட்டினா ஆஃப் ஆயிருங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? எனக்கு இது வரைக்கும் நான் ஆனதில்லை. ஏன்னா நான் பில்லியனை கூப்பிட்டு போனேன்னா இறங்கி நடந்து வாடான்னு சொல்லிடுவேன் ஸ்பீட் பிரேக்கரில். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நான் இது வரைக்கும் எனக்கு 2 டைம் தட்டியிருக்கு. பில்லியனை கூப்பிட்டு போகும்போது 2 டைம் தட்டியிருக்கு. பில்லியன் கம்ஃபர்ட் ப்ரோ எப்படி இருக்கு? பில்லியன் கம்ஃபர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஷார்ட்டாக போகிறோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் லாங்காக போனோம்னா லைட்டாக பட் பெயின் இருக்கும். ஓகே ப்ரோ. அவங்களுக்கு பிடிச்சிக்கிறது அந்த கிரிப்னஸ் அதெல்லாம் பெட்டராக இருக்கும். இப்போ லேடிஸ் யாராவது அவங்களுக்கு ஓகேவா இருக்கு? எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு போயிருக்கேன். அவங்களுக்கு வந்து அவங்க RR5ல உட்காந்துருக்காங்க. ஸோ RR5 உட்காந்துருக்கும். இதில் உட்காரும் போது எனக்கு இது எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பரவாயில்லையா இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் பின்னாடி பில்லியன் உட்காந்து இருக்கும்போது அவங்க பிடிக்காம உட்காந்துருந்தாங்கன்னா, ஏன்னா நம்ம 7 கியர் போட்டு டக்குன்னு த்ராட்டில் கொடுத்தோம்னா அவங்க பின்னாடி விழுந்துருவாங்க. வண்டி சடனாக நம்மளே இழுத்துரும். ஸோ அவங்க பிடிக்காம உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்துருவாங்க. கேள்வி, இப்போ இந்த டியூக் 390 போது நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் இருக்கு. RR310 இருக்கு, GS 310 இருக்கு, அந்த RC390 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் 300 to 400 cc இருக்கு. நீங்க பர்ஃபெக்ட் இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி
ஆக்சுவலாக நான் RC390 சாய்ஸில் வச்சுருந்தேன். ஓகே. பட் வந்து அதுக்கு வந்து என்னென்னா ஃபியூல் டேங்க் வந்து 9.5 லிட்டர்ஸ் தான் அதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் வந்து ஸ்டிஃபானது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே கிடையாது. உங்களுக்கு வந்து 200, 125, 250 வர அதே ஸ்பீடோமீட்டர் தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. பில் அண்ட் கம்ஃபர்ட் 0 அதில் கட்டையாட்டு இருக்கும். ஸோ வந்து ஓவரால் அதோடைய இது பார்த்தோம்னா வந்து எனக்கு அது வந்து வாங்கணும்னு தோணலை. ஆனால் பவர் சொல்ல முடியாது, பவர்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நான் எனக்கு அது செட் ஆகலை. தென் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 பார்த்தேன். பட் அது பேரலல் ட்வின் சிலிண்டர், அது வந்து ப்ரைஸ் லேக் எங்கேயோ போயிடுச்சு, 4 lakhs பக்கமாக போயிடுச்சு. அதனாலே அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். RR310 பார்த்தேன். பட் அதுக்கு கொஞ்சம் பவர் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு RR310ல. அந்த 3 lakh நம்ம கொடுத்து வாங்குறோம், பட் பவர் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. R3 லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 1 month வெயிட் பண்ணேன். அது லான்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நம்ம 390 போய்க்கலாம். அந்த பக்கமே நான் போகல. பிரைஸுக்கு வந்து ஓகே இது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? இதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,07,000. அப்பவும் இதே BS6 தான், இதே இன்ஜின் தான், இதே வண்டி தான். ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,47,000 கொடுத்துருக்காங்க. 40,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பைக் லான்ச் ஆகும்போது இது வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணி. இது இந்த செக்மெண்ட்லேயே இந்த பவருக்கு இந்த டார்க்குக்கு அந்த மணி வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ. ஆனால் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் அதிகம். ப்ரோ இந்த வண்டியோட பிரேக்கிங் ப்ரோ உங்களுக்கு பிரேக்கிங் எடுத்தோன்னா இது வந்து சின்டல் பிரேக் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக இப்படி பிடிச்சா வண்டி நின்றும். இப்படி ரொம்ப பிடிச்சிங்கன்னா வண்டி அப்படியே தூக்கி போட்டுரும். அந்த அளவுக்கு பிரேக்கிங் பவர் இருக்கு. ஒரு 0 to 110 வந்து அசால்ட்டா நீங்க ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம். பேக் பிரேக் அந்த அளவுக்கு பைட் இருக்காது, பட் ஃப்ரண்ட் பிடிச்சா அசால்ட்டா நிற்கும். இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸ்டாக்லேயே விட்டுருங்க வண்டியை. எல்லாமே பவர் நல்லாவே இருக்கு. நீங்க எதுவுமே மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயவு செய்து எக்ஸாஸ்ட்டை மட்டும் மாத்திராதீங்க. ஆமா, அது மாத்தினா வந்து நம்மளுக்கு இன்ஜினும் அடி வாங்கும், மைலேஜும் அடி வாங்கும். ஸ்டாக்லேயே வண்டியை விட்டுருங்க. அப்பதான் வந்து அந்த வண்டி வந்து லைஃப் லாங் கிடைக்கும். இப்போ இந்த வண்டி புதுசாக எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல நினைக்கிறீங்க? வண்டி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வண்டி. ஒரு 5000 RPM வரைக்கும் இந்த வண்டி யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த RPM தாண்டிச்சுன்னா அதோட டார்க் ரியாக்ட் ஆயிரும், அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஸோ வந்து ரெவ் பண்ணணும்னு அடிக்டிவ் ஆக்கிரும். நம்மளே மீறி நம்ம த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வாங்குறதுனா பொறுமையாக ஓட்டிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் வண்டியை பற்றினா கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ப்ரோ ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டியூக் 390 எடுக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவரை வந்து முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெவ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிடிச்சா எங்கே நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெவ் பண்ணுங்க. கைஸ் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.